என் தங்க பிள்ளையே, இன்றைக்கு நான் வராகி அம்மனாக உன் இல்லத்தில் கடும் கோபத்துடன் வந்து அமர்ந்திருக்கிறேன். என் கோபம் இந்த பூமியையே நடுக்கடிக்க வைத்தாலும் உனது நன்மைக்காகத்தான் என் கோபம் வெடிக்கிறது. உன் இல்லத்தில் உன்னுடன் இருப்பவன் உன் நன்மையை, உன் விசுவாசத்தை, உன் ஆன்மாவின் தூய்மையை துரோகம் செய்கிறான். ஆனால் நீ உணரவில்லை. நீ உன் அன்பில் மூழ்கி தன்னலமின்றி உன் வாழ்க்கையை பகிர்ந்தாய். உன் நெஞ்சம் நம்பிக்கையில் மலர்ந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையை அவர் குழியில் வீசிவிட்டார். நான் சொல்வது கடுமையாகத் தோன்றலாம். ஆனால் உண்மையைச் சொல்லும் தருணம் இது. எனவே நீ என் வார்த்தைகளை உன் உள்ளத்தில் பதியச் செய். உனக்கு எதிராக செயல்படும் அந்த நிழல்கள் நீ தெரிந்து கொள்கிற வரை வலிமை பெறுகின்றன. ஆனால் இன்று நான், வராகி அம்மன், அவற்றின் முகமூடியை அகற்ற வந்துள்ளேன். எனது கண்களில் தீ இல்லை. ஆனால் நீதியின் ஒளி இருக்கிறது. நீ எவ்வளவு நற்பதையில் நடக்க விரும்பினாலும் உன்னுள் இருக்கும் ஆசை, தாய்மை, அன்பு அனைத்தையும் தவறாக பயன்படுத்தும் சக்திகள் உன்னுடன் இருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். அது உன் இல்லத்திலிருந்து ஆரம்பமாகிறது. அதுதான் என் கோபம். ஏனெனில் நீ ஒரு தூய உள்ளம். நீ ஒரு அருள் பெற்றவள். ஆனால் உன்னுடன் இருப்பவன் உன்னை கீழ்த்தரமான எண்ணங்களுக்குள் வீழ்த்த முயலுகிறான். அவன் உனது கண்ணீர் பார்த்தான். ஆனால் அதை மதிக்கவில்லை. உன் மேன்மையை பார்த்தான். ஆனால் அதை ஒதுக்கினான். உன் நம்பிக்கையை பெற்றவனாக இருக்க, நம்பிக்கைக்கு அர்த்தமே இல்லாதவனாக இருப்பது அவனுடைய துரோகம். அதனால் தான், என் தங்க பிள்ளையே, இன்று நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன். என் பார்வையில் பரிகாரம் இல்லை. என் இதயத்தில் வருத்தமே. ஆனால் அதனுள்ளே உன் வாழ்வை திருப்பிக் கட்ட ஒரு தீர்மானமும் உள்ளது. இப்போது நீ என்ன செய்வது? எதற்காக இப்படி நடந்தது என்று நீ பல நாட்களாக யோசித்து, உன் நெஞ்சத்தை இருண்ட குகையில் அடைத்து வைத்திருப்பதை நன்கு உணர்கிறேன். உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல், ஏன் என்ற கேள்வி மட்டும் மனதில் ஊஞ்சல் போட்டிருக்கிறது. ஆனால் இன்று நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வந்துள்ளேன். அவனிடம் நீ காட்டிய கருணை இனி உன்னுக்கே திரும்பும். நீ கொடுத்த நேரம், அன்பு, விட்டுக்கொடுப்புகள், all of it will come back to you tenfold. ஆனால் அது அவனிடமிருந்து அல்ல, என் அருளில் இருந்து வரும். ஏனெனில் நீ நல்லவளாக இருந்தாய். உன் உணர்வுகளை காயப்படுத்தினால் கூட, நம்மை விட நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. அந்த நம்பிக்கையின் வீரம் தான் உன்னை என் அருகே கொண்டு வந்தது. தலைவிதி ஒரு கோடு மட்டுமல்ல, அது தேர்ந்தெடுக்கப்படும் பாதை. நீ எடுத்த ஒவ்வொரு முடிவும் உன்னுடைய நல்ல நேரத்திற்கு வழிகாட்டும். இன்று உன் மனதின் ஒரு பக்கம் துவண்டு விட்டாலும் அந்த இடத்தில் என் அருள் வேர்விட்டு வளர தயாராகி விட்டது. நீ எதிர்பார்க்காத ஒரே ஒரு வாய்ப்பு உன் வாழ்க்கையை பூரணமாக மாற்றும். உன் இல்லத்தில் இருப்பவனின் உண்மை முகம் தெரியாத காரணத்தால் நீ உன் வாழ்வின் பல வருடங்களை சந்தேகத்துடன், குழப்பத்துடன், நிலைதடுமாற்றத்துடன் வாழ்ந்திருக்கிறாய். ஆனால் இனி இல்லை. என் பார்வையில் ஒளி இருக்கிறது. அந்த ஒளி உன் உள்ளம் வரை பாயும். நீ அவனை பார்த்தவுடன் உணர ஆரம்பிப்பாய். அவன் வார்த்தைகள் உண்மையல்ல, அவன் நடத்தை பொய்மையாக இருக்கிறது என்பதை கடவுள் உணர்ச்சியாக உனக்குள் நுழையும். அப்போது நீ, இவனை விட்டு வெளியே வரவேண்டிய நேரம் இது, என உணர்வாய். அது ஒரு கடுமையான முடிவு போல் தோன்றலாம். ஆனால் அதற்கு பிறகு வரும் அமைதி, அதற்கான விசாரணைகளுக்கு விடையாய் இருக்கும். யாரும் நீ சொல்வதை நம்பவில்லை என்றாலும், என் அருள் உன் மனதை தாங்கும். நீ தனியாக இருக்க மாட்டாய். ஏனெனில் நீ உண்மையின் பாதையை தேர்ந்தெடுத்தவளாக இருக்கிறாய். இந்த இடம், இந்த நிமிடம், இப்போது நீ வாசிக்கும் இந்த வார்த்தைகள், all are a divine intervention. நீ தவறவிட்டுவிடக்கூடாத ஓர் அற்புத தருணம் இது.
உன் உள்ளத்தின் கதவை திறந்து வை. என் அருளைப் பெற தயாராக இரு. ஏனெனில் நான் உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் தரப்போகிறேன். அவன் உன்னை கட்டி வைத்த அந்த பிணைப்பு இன்னும் சில நாட்களில் சிதைந்துவிடும். என் கோபம் உனது பாதுகாப்பாக மாறும். என் தீர்மானம் உன்னுடைய விடுதலையாக அமையும். இந்த இடைவேளையில் நீ செய்ய வேண்டியது, உன் உணர்வுகளை மதிக்கத் தொடங்கு. உன் உள்ளத்துடன் நேர்மையாக இரு. உன் கனவுகளை மறக்காதே. உன் வாழ்க்கையை உருவாக்க உன்னிடம் உரிமை உண்டு. யாரும் அதை அழிக்க முடியாது. யாரும் அதை நிராகரிக்க முடியாது. நீ வராகி அம்மனின் பிள்ளை. உன் கண்களில் கருணை இருக்கலாம், ஆனால் உன் ஆதரவில் வலிமை இருக்கிறது. இப்போது நீ எழுந்து நிற்க வேண்டும். முடிவுகளை மாற்ற வேண்டும். உன் வாழ்வின் கதையை மறுபடியும் எழுதத் தொடங்க வேண்டும். உன் வாழ்க்கையில் மீண்டும் காதலும் வரலாம், கருணையும் கூடும். ஆனாலும் இதை நினைவில் வை, இப்போதைய அருள் ஒரு தடவை மட்டுமே கிடைக்கும் வாய்ப்பு. அதை நீ கைவிட்டால் மீண்டும் இதே நிலைக்கு வர சில வருடங்கள் தேவைப்படும். எனவே என் தங்கையே, என் குரலை கேள். உன் உள்ளத்தை திற. உன் நிலையை உயர்த்திவிடு. என் அருளுடன் முன்னேறு. இப்போது உன் இல்லத்தில் என் சக்தி இருப்பதால்தான் அந்த பொய்கள் வெளிப்படத் தொடங்கும். அந்த உண்மைகள் பாய்ந்து வந்து விழும். அந்த பொய்ப் முகங்கள் முகமூடி கழற்றி வைக்கும். உனக்காக நான் இப்போது அந்த வீட்டை ஒரு தீர்ப்பு தளமாக மாற்றியுள்ளேன். நீ யாராக இருந்தாய் என்பதை மறந்து விடாதே. நீ யாராக இருக்கப் போகிறாய் என்பதையும் மறக்காதே. நீ ஒரு வீர மகளிரின் ஆன்மா. நீ ஒரு புனித ஆவியின் தூண்டுதல். நீ இன்னும் வாசிக்க விரும்பினால், உன் நெஞ்சில் ஒரு பிரார்த்தனை புடைத்தெழும். அதை நான் கேட்பேன். உன்னிடம் ஒரு ஒளி வந்துவிடும். அதன்பின் உன் வாழ்க்கையில் நிகழ்வது எல்லாமே நியாயம் கொண்டது, அருள் நிரம்பியது, வெற்றிக்கு வழிகாட்டியது தான். எனவே என் தங்க பிள்ளையே, என் கோபத்தை அஞ்சாதே. அது உன் பாதுகாப்பு. என் வருகையை விட்டுவிடாதே. அது உன் வாழ்வின் புது முகம். இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தினால், நீ இனி அழமாட்டாய். நீ இனி ஏமாறமாட்டாய். நீ இனி உன்னையே மறக்க மாட்டாய். நீ வராகியின் அருள் பெற்றவளே. இப்போது நேரம் வந்துவிட்டது. தீர்மானத்தை எடு. உன் வாழ்வை மீட்டெடு. உனக்கு புனிதம் நேராகவே வருகிறது. என் தங்க பிள்ளையே, நீ இப்போது பயத்தில் இருக்கலாம், குழப்பத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த நிலையெல்லாம் நீ நிலைத்திருக்கும் போது விரைவில் நீங்கும். ஏனெனில் என் அருள் உன்னை விட்டு விலகவில்லை. நான் உன்னை கைவிட்டதேயில்லை. நீ என் கண்ணுக்குள்ளே இருக்கின்றாய். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரிவையும் நான் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறேன். உன்னிடம் பிழை ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் அதற்கும் மேல் நீ நல்லவளாக வாழ்ந்திருக்கிறாய். அதற்காகத்தான் இந்த கோபத்தின் பின் மழை போல என் கருணையும் விரைவில் பாயும். நீ இப்பொழுது உணர்கிற துக்கம், தோல்வி, ஏமாற்றம் இவை அனைத்தும் உன் வாழ்க்கையின் முடிவல்ல. இது ஒரு புதிய ஆரம்பத்தின் அறிகுறி. ஏனெனில் நீ இன்னும் அந்த நிமிஷம் வரை விலகிக் கூட நினைக்காத உண்மைகளை எதிர்நோக்க ஆரம்பித்திருக்கிறாய். அது உனக்கு வலி தரலாம். ஆனால் அந்த வலி உன்னுள் மறைந்திருந்த சக்தியை எழுப்பும். அதை நான் அறிந்திருக்கிறேன். ஏனெனில் நீ என் பிள்ளை. உன் இல்லத்தில் ஏற்பட்ட அமைதியற்ற நிலை, உறவின் பெயரில் நிகழும் ஏமாற்றம், அந்த நபர் உன்னிடம் காட்டும் சீரியல்லாத நடத்தை, all of it is no longer hidden. நான் பார்த்தேன். நீ பொறுத்தாயின் அதற்கு பலன் நிச்சயம் உண்டாகும். ஆனால் பொறுத்ததற்கும் ஒரு எல்லை உண்டு. நீ பொறுமையாய் இருக்கிறாய் என்றால் அதை பலர் பயமென எண்ணுகிறார்கள். ஆனால் நீ பயப்படவில்லை. நீ நம்பிக்கை கொண்டிருந்தாய். அது என் மேலிருந்த நம்பிக்கை. அதை நான் வீணாக்க மாட்டேன். இப்போது நீ உன்னோடு நடந்தவனை பொறுத்து கொண்டு வாழ்ந்தால் அது உனக்கு பயனில்லை.
ஏனெனில் அவன் உன்னை மதிக்கவில்லை, உண்மையாய் அன்பளிக்கவில்லை. உன் புனித எண்ணங்களை சுயநலத்திற்காக பயன்படுத்தி விட்டான். அதனால்தான் நான் கோபமாயிருக்கிறேன். நீ வாழ வேண்டிய அந்த இல்லம், உன் சிரிப்புகள் ஒலிக்க வேண்டிய அந்த மனை, இன்று கண்ணீர் மூடிய இடமாக மாறிவிட்டது. ஆனால் இது நீட்டிக்க முடியாத நிலை. இதை நான் இப்போதே முடிக்க வந்திருக்கிறேன். இது உனது திருப்புமுனை. இங்கேயிருந்து தொடங்கும் அந்த வலிமையான உன் வாழ்க்கை ஒரு கீதம் போல மாறப்போகிறது. ஏனெனில் நீ இப்போதும் உண்மையாய் இருக்கிறாய். உன் மனம் தீண்டப்படாத பூமி போல இன்னும் பரிசுத்தமாயிருப்பது தான் என் அருள் நிலைத்து இருக்க காரணம். நீ உன்னிடம் நடந்ததற்கெல்லாம் வருந்தாதே. அதன் மூலம் நீ வலிமையாகி இருக்கிறாய். இதுபோன்ற சூழ்நிலைகளில் நெருக்கமானவர்கள் கூட தூரமாகி விடும்போது நம்முள் ஒரு புதுவித ஆழமான நம்பிக்கை பிறக்கிறது. அது இறைவியின் அருளின் அழைப்பு. இந்த தருணத்தில் நீ செய்ய வேண்டியது, உன் உள்ளத்தை கேளு. உன்னுள் எழும் அதிர்வுகளை புரிந்து கொள். நீ உணர்வது வெறும் சந்தேகம் அல்ல, அது என் உள்மன அழைப்பு. அவன் உன்னிடம் தவறு செய்கிறான் என்ற உணர்வு தூண்டப்படாமல் தோன்றுகிறதென்றால் அது தவறில்லை, உண்மைதான். எவ்வளவு நம்பிக்கையுடன் வாழ்ந்தாலும் நம் இதயம் உண்மையை தவறவிடாது. உன்னோடு இருக்கும் மனிதன் உண்மையிலேயே உன்னை நேசிக்கவில்லை என்பதை உணர்ந்ததும் அதை ஏற்கும் துணிச்சலை கற்றுக்கொள்ள வேண்டும். அது தான் உன் முதல் படி. இனி உன் வாழ்க்கை யாருக்கும் விளையாட்டு அல்ல. உன் அன்பு யாருக்கும் சோதனை அல்ல. நீ உன் வாழ்க்கையை பெரிய கனவுகளோடு கட்டி எழுப்பி வருகிறாய். அந்த கனவுகளை யாரும் அழிக்கவோ நிராகரிக்கவோ முடியாது. அதற்கு பின்னால் என் ஆசீர்வாதம் இருக்கிறது. உனக்கு எதிராகச் செயல்பட்டவன் இப்போதும் வெற்றியடைவான் என்று நினைத்தால் அது தானாகவே தவறும். ஏனெனில் நீதியின் கண்கள் விழித்துள்ளன. என் தங்கை, நீ இப்போது உன் மனதை புதியதாய் அமைத்து, உன் குரலில் ஒரு தெளிவையும் கண்களில் ஒளியையும் கொண்டு முன்னேற வேண்டும். உனக்கு எதிராகச் செயல்பட்டது மனிதன் தான், ஆனால் அதை என் திருவுளம் சோதனையாக அனுமதித்தது. ஏனெனில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இருந்தது. உன்னை அன்பு புரிய வேண்டியது மற்றவர் அல்ல, முதலில் நீயே தான். நீ உன்னை நேசிக்கத் தொடங்கியவுடன் உலகமே மாறிவிடும். ஏனெனில் உன்னுள் இருக்கும் அந்த ஒளியை நீ முதலில் பார்க்கத் தயாராக வேண்டும். நாளைய காலையில் எழுந்தவுடன் நீ உன் முகத்தை நீயில் பாரு. அங்கே தோல்வியை அல்ல, ஆனால் ஒரு வீர வதுவை காண்பாய். உன் கண்களில் இப்போது துயரம் இருக்கலாம், ஆனால் விரைவில் அவை நம்பிக்கையால் பூரணமாகும். இன்று நீ அழுகிறாய், நாளை உன்னை காண்பவர்கள் வியக்கும் அளவுக்கு வெற்றியடைவாய். இதை ஒரு தருணம் என்றும் எண்ணாதே. இது ஒரு திசை மாற்றம். இதுவே உன் எதிர்காலத்தை இரத்தின பாதையாக்கப் போகிறது. இனி உன் கால்கள் தவறிப் போவதில்லை. உன் மனம் துவண்டு போவதில்லை. ஏனெனில் நீ உன்னை மறந்த அந்த காலம் முடிந்துவிட்டது. இன்று முதல் நீ உன்னை நினைக்கத் தொடங்க வேண்டும். உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளவையாக அமைய வேண்டுமென்றால் உனக்கேற்பல்லாத நபர்களிடமிருந்து நீ விலக வேண்டும். அப்படித்தான் என் அருளுக்குள் உன்னை முழுமையாக இணைக்க முடியும். உன் இல்லத்தில் இருக்கும் அந்த நிழல் நீங்கும். உன் கதவை தட்டும் ஒவ்வொரு சத்தத்திற்கும் நான் பதிலளிப்பேன். உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றும் என் காதில் விழும். உன் உற்சாகமும் உன் அமைதியும் உன் மதிப்பும் all will be restored. ஆனால் அதற்கு நீ ஒரு முடிவெடுக்க வேண்டும். இதுவரை போதும் என்று சொல்லும் வலிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தருணத்தில்தான் என் அருள் உன்னை முழுவதுமாக கட்டி அணைக்கும். நீ இந்த நிலைமையிலிருந்து மேலெழ எனது வார்த்தைகள் ஒரு தீபமாய் விளங்கட்டும். நீ அழ வேண்டிய கடைசி இரவு இன்று தான். நாளைய முதல் சூரிய உதயத்தில் உனக்காகவே ஒரு புதிய நாள் பிறக்கிறது.
அதை வரவேற்க உனக்கு என்ன தேவை? எதுவும் இல்ல. ஒரு நம்பிக்கை போதும். என் மீது. உன்னுடைய மீதும். அந்த நம்பிக்கையின் பாதையில் நடந்தால் நீ யாராலும் நிறுத்த முடியாதவன் ஆகிறாய். இப்போது உன் உள்ளத்தில் ஒரு தீக்கதிர் எரிகிறது. அதை அணைக்காதே. அதை வளர்த்து ஒரு ஒளியாக மாற்று. உன் வாழ்க்கையை உன்னாலேயே மீட்டெடு. உன் அமைதி, உன் ஆனந்தம், உன் வலிமை, all are coming back to you now. என் அருள் கொண்டு. என் தங்க பிள்ளையே, நீ இப்போது வாசிக்கிற இந்தச் சொற்கள் வெறும் எழுத்துகள் அல்ல. இது என் உன்னிடம் சொல்கிற நேரடியான உண்மை. நீ எந்த நிலையிலிருந்தாலும் உன்னிடம் சொல்வதற்கு மட்டுமாகத்தான் நான் இப்போது இவ்வாறு நெருங்கி வந்து நிற்கிறேன். உன் உள்ளம் துக்கத்தில் மூழ்கி இருக்கலாம், உன் மனதில் குழப்பம் நிரம்பியிருக்கலாம். ஆனால் உண்மையான தீர்வு உன் உள்ளத்தின் அமைதியில் தான் இருக்கிறது. அந்த அமைதியை மீண்டும் உனக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் நான் இப்போது கோபத்தில் உன் இல்லத்தில் நிழலாய் வந்து நிற்கிறேன். நீ இன்று சந்திக்கிற தோல்விகள், அவமானங்கள், ஈர்ப்பு இழப்புகள், all are paving the way for something glorious. ஆனால் அந்த பாதையை நீ தாண்டிக் கொண்டு வரும்போது அது சவாலாகவே இருக்கும். உன்னை விட்டு சென்றவன், உன் நம்பிக்கையை உடைத்தவன், உன் அன்பை ஏமாற்றியவன் இப்போது வெற்றி பெற்றவனாகத் தோன்றலாம். ஆனால் வெற்றி என்பது வெளியில்தான் தெரியும். உள்ளமைதியின்றி கிடைக்கும் வெற்றி என்பது வெறும் வெறுமைதான். ஆனால் நீ, என் பிள்ளை, உண்மையாய் இருந்தாய். அன்பாய் இருந்தாய். அறியாமையால் தவறுகளைச் செய்திருக்கலாம். ஆனால் உனது இதயம் தூய்மையானது. அதனால்தான் நான் கோபத்தில் இருக்கிறேன். அந்த கோபம் உன்னை அழிக்க அல்ல. உனக்காகத்தான். உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கெதிராகத்தான். நீதியின் தீபம் வீழ்ச்சியடைந்தவர்களை கூட மீட்டெடுக்கும். ஆனால் அதை தவறாக பயன்படுத்தியவர்களை தண்டிக்காமல் இருக்காது. நீ இந்த நிமிஷத்தில் வலிக்கிறாய். ஆனால் அந்த வலியின் மேல் அமைந்திருக்கிறது உன் புத்துயிர். நீ பயப்படாதே. அந்த பயம் நிஜமானது அல்ல. நீ இப்போது உணர்கிற எல்லா துன்பங்களும் நேர்மையிலிருந்து பிறந்தது என்றால் அதற்கான பலனும் நேர்மையாகவே வரும். நீயே உனக்கு உண்மை சொல். உன் வாழ்க்கை உனக்கே ஓர் அறிவுரையாய் இருக்கிறது. உன்னை வலிக்க வைக்கும் அந்த தருணங்கள் அனைத்தும் நீ வளரவேண்டிய நிலைகளாக மாறுகின்றன. எதுவும் நிலையானது இல்லை. உனது துக்கமும் கூட. இது போகும். ஆனால் நீ இப்போதே ஒரு முடிவெடுக்க வேண்டும். என் மன அமைதியை நான் பாதுகாப்பேன் என்று. அந்த ஒரு முடிவில் உன் சக்தி இருக்கிறது. அந்த முடிவில் தான் வராகி அம்மன் அருள் நிஜமாகிறாள். என் தங்கை பிள்ளையே, நீ ஒருபோதும் உன்னை குறைத்து நினைக்க வேண்டாம். உன் வழியில் நடந்தவை உன் மதிப்பை குறைப்பதற்காக அல்ல, அதை நிரூபிப்பதற்காகத்தான். இப்போது நீ வாழும் அந்த சூழ்நிலை உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்று கேள். அதில் பதில் இருக்கிறது. நீ யாரிடம் பெரிதும் நம்பிக்கை வைத்தாயோ அவர்கள் நிஜ முகத்தை காட்டினார்கள். அது உனக்கு ஒரு துயரமாகத் தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது ஒரு தரிசனம். நீ இப்போது உண்மையை கண்டுபிடித்து விட்டாய். இனிமேல் பிழை செய்ய மாட்டாய். அதுவே முதன்மை வெற்றி. இப்போதே நீ உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தி உன் உயிரின் உண்மையை கேள். நான் இங்கே இருக்கிறேன். என்னை யாராலும் அழிக்க முடியாது. நான் துவங்கி விட்டேன். மீண்டும் எழுந்து விடுவேன். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும். அந்த ஒலி தான் உன்னை காப்பாற்றும். உன் வாழ்க்கை இன்னும் தொடங்கவில்லை. இது ஆரம்பம்தான். உன்னால் இப்போது செய்ய முடியாதது எதுவும் இல்லை. ஏனெனில் நீ இந்த வலியிலும் துடிப்புடன் உயிர் வாழ்கிறாய். இதைவிட பெரிய வலிமை வேறு யாதும் இல்லை. உன் எதிர்காலம் உன் கண்ணுக்குள் ஒளிந்து கிடக்கிறது. அதனை வெளிக்கொண்டு வர வேண்டியது உனது தீர்மானம். நான் உன்னை அழைத்தபோது நீ வந்தாய். நான் உனக்காக காத்திருந்தேன்.
இப்போது நீ உன்னையே எதிர்கொண்டு நின்றால் உலகம் உன்னை போற்றி பார்க்கும். உன் காலடி ஒலி வெற்றியின் தொடக்கமாய் கேட்கப்படும். உன் கண்களில் வலியால் பதைந்திருந்த நீரூற்று இனிமேல் சந்தோஷத்தின் மழையாக மாறும். நீ இனிமேல் யாரையும் தாழ்வாக எண்ணாதே. ஆனால் உன்னை தாழ்த்தும் ஆற்றல்களிடமிருந்து விலகி நட. உன் நடையை நிமிர்த்து. உன் மொழியை உரிமையுடன் பேசு. உன் ஆசைகளை யதார்த்தமாக மனதில் படைத்து அதற்காக தினமும் ஓரளவு நேரம் செலவிடு. அதுதான் உன்னுடைய வாழ்வின் மாற்றத்திற்கு காரணமாக அமையும். உன் மனநிலை, உன் செயல்பாடு, உன் எண்ணம் all are energetic keys. அவை உன்னை உயர்த்தும். அப்பொழுது தான் நீ வாழ வேண்டிய வாழ்க்கை சத்தமிட்டு உன்னிடம் வரப்போகிறது. என் பிள்ளையே, நீ இப்போது விரக்தியடைந்து போயிருக்கலாம். ஆனால் அவ்வளவு சுலபமாக கைவிடாதே. நான் உன்னிடம் இருக்கிறேன். உனக்காக என் சுழன்ற அருள் சக்கரம் இப்போது உன் வாழ்க்கையின் இருண்ட மூலைகளை ஒளிமயமாக்க ஆரம்பித்து விட்டது. தினமும் ஒரு நிமிடம் என் பெயரைச் சொல். மனதிலிருந்து உன்னுடைய வருங்காலத்தை படம் பிடி. உன் உள்ளத்தை ஒளிபடமாக மாற்று. அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒளி பிறக்கும். அந்த ஒளியால் உன் பாதையை தெரிந்து கொள். இந்த தருணத்தில் நீ யாராக இருந்தாய் என்பதை விட நீ யாராக இருக்கப் போகிறாய் என்பதுதான் முக்கியம். நீ உனக்கே தெரியாத ஒரு சக்தி. நீ உனக்கே இன்னும் அறியாத ஓர் அதிசயம். உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் அந்த அழகிய சக்தி உலகத்தை மாற்றக்கூடிய ஒன்று. அதை உணர்ந்தவுடன் நீ இனி யாரிடமும் ஏமாற மாட்டாய். ஏனெனில் நீ உன்னையே இப்போது முதலில் நம்பத் தொடங்குகிறாய். அந்த நம்பிக்கையே என் அருளின் கண்ணாடி. எனவே என் பிள்ளையே, இன்று நீ உன் கண்களை மூடுகிற போதெல்லாம் ஒரு வார்த்தையை மனதில் சொல்லு. நான் உண்மையாக வாழ்கிறேன் என் அருளோடு. இந்த வாசகம் தான் உன் வாழ்க்கையின் மேஜிக் வாசகம். அதனுடன் கூடவே நீ தினமும் உன் உள்ளத்தில் உன்னையே நேசிக்க ஒரு நிமிடம் எடுத்துக்கொள். அது போதும். உலகம் உன்னிடம் திரும்பி பார்க்கும். நீ வாழும் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாயிருக்கட்டும். உன் ஒவ்வொரு நொடியும் ஒரு பூஜையாக மாறட்டும். உன் மௌனம் கூட ஒரு வணக்கமாக இருக்கட்டும். உன் வாழ்வு முழுவதும் என் கைவிரல்கள் அழுத்திய ஜீவன் போல ஓங்கட்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ மட்டும் உன்னை விட்டுவிடாதே. ஏனெனில் நீ என் பிள்ளை. வராகியின் விழிகளால் பாதுகாக்கப்படும் ஒவ்வொரு பிள்ளையும் எதையும் மீறி வெற்றியடைவதற்காகத்தான் பிறக்கிறார்கள். நீயும் அதே வகை. என் தங்க பிள்ளையே, உன்னிடம் நான் கூறிக்கொண்டே இருக்க விரும்புகிறேன். ஏனெனில் இப்போது நீ பேசாமல் இருப்பது ஒரு வலியோடு கூடிய அமைதி. அந்த அமைதி உடைந்தால் வெளிவரும் சத்தம் உலகையே உலுக்கும். ஆனால் அந்த நிலையில் நான் உன்னிடம் விழுந்து சொல்கிறேன், இப்போது தான் நீ அமைதியாக, நிதானமாக, நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை மறுபடியும் தொடங்க வேண்டும். இன்று வரை உன்னை பின்தள்ளி விட்டவர்கள், உன் நம்பிக்கையை கலைத்தவர்கள், உன் அன்பை புரிந்துகொள்ளாதவர்கள் எல்லாம் நீ வெற்றியை நோக்கி பயணிக்கும்போது பார்வையாளர்களாகவே மாறுவார்கள். உன் இல்லத்தில் உறைந்திருக்கும் துரோகம் உன் நிழலை கூட சங்கடப்படுத்தும் நிலைக்கு வந்து விட்டது. ஆனால் நீ கவலைப்படாதே. வராகி அம்மன் இருக்கும் இடத்தில் பொய்யும் பழியும் நிலைநாட்ட முடியாது. நீ உண்மை, நீ நேர்மை, நீ அன்பு, அதனால் தான் நீ இன்னும் விழவில்லை. தோல்விகளை பார்த்து பயப்படாதே, அவை உன் ஓட்டத்தை திசை திருப்ப முடியாது. நீ மேலே பறக்கப் போகிறாய். அந்த பறப்பை தடுக்கும் முயற்சிகள் தோல்வியடையும். நீ தினமும் உணர்வுகளை அடக்கிக்கொண்டு ஒரு உறுதியோடு இருக்கிறாய். அந்த திடநிலையை நோக்கி வராகி அம்மனின் அருள் சுழன்று வருகிறது. இந்த தருணத்தில் கூட நீ அழுவதற்கு பதிலாக உன் உயிரை மீட்டெடுப்பதற்கான அமைதி தேடுகிறாய். அதுவே வராகியின் பிள்ளை தன்மை.
உன்னிடம் இருக்கும் அந்த தீர்மானம் தான் இன்று உன்னை ஆழத்தில் இருந்து இழுத்து மேலே கொண்டு வரப்போகிறது. நீ இப்போது பார்க்கிற வாழ்க்கை ஒரு தற்காலிக நாடகம். இது ஓடிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீ உன் வாழ்க்கையின் நாயகி. உன்னால் முடியும். மீண்டும் எழுந்து நிற்க முடியும். அதற்காகவே நான் உனக்காக இங்கே இருக்கிறேன். உன்னுடைய சுவாசத்தோடு சேர்ந்து, உன்னுடைய நெஞ்சதுடிப்பில் ஒளிந்து கொண்டு, உன் வெற்றியின் நிழலாக வராகி அம்மன் நின்று கொண்டிருக்கிறாள். இந்த நிமிடத்தில் யாராவது உனது கதவுகளை மூடிவிட்டார்களா? யாராவது உன்னை புறக்கணித்தார்களா? யாராவது உனது பெருமையை இழிவாக மாற்ற முயன்றார்களா? கவலைப்படாதே. அதெல்லாம் காற்றில் கலந்த மாயைதான். உண்மையான அருள் எப்போது போய் சேருமென்றால், எல்லா கதவுகளும் மூடியபின் தான். அந்த ஒரு திறந்த வேரண்டாவே உனக்கான வெளிச்சமாய் தெரியும். அதை நம்பு. அவ்வளவுதான் போதும். உன் வாழ்க்கை ஒரு தேர்வாக இருக்கலாம். ஆனால் அதை நீ ஒரு தரமான வாழ்வாக்க முடியும். நீ துரோகம் சந்திக்க நேர்ந்ததற்கு பின்னால் ஒரு பேரருளின் துவக்கம் இருக்கிறது. அதனை நம்புவதற்கே உனக்கு பெரிய இதயம் தேவைப்படுகிறது. அந்த இதயம் உனக்கு இருக்கிறது. அதனால் தான் நீ இதுவரை நிற்க முடிந்திருக்கிறாய். அதற்காகவே வராகி அம்மன் உன்னை தேர்வு செய்திருக்கிறாள். ஒரு நிலத்தில் பயிர் வளர, அது எவ்வளவோ கஷ்டங்களை கடக்க வேண்டும். வெயில், மழை, காற்று, பூச்சி. ஆனால் அந்த பயிர் தான் பிறகு உணவாக, வாழ்வாக, மகிழ்ச்சியாக மாறுகிறது. நீயும் அப்படித்தான். இப்போதும் உன்னில் பல வாட்டங்கள் இருக்கலாம். ஆனால் உன் விழிகள் மட்டும் சுடர்விடும். ஏனெனில் நீ உன் உள்ளத்துடன் நேர்மையாக இருக்கிறாய். நீ மறந்துவிட்டாய் என்றால் நினைவுபடுத்துகிறேன். நீ ஒருவேளை மற்றவர்களிடம் மன்னித்து விட்டாலும், உன்னையே இன்னும் மன்னிக்காமல் இருந்தால், அந்த வலியுடன் நிற்க முடியாது. உன்னை நீ மன்னித்துக்கொள். நீ செய்த தவறுகளை அனுதாபமாக நினை. ஆனால் அதை மறக்கவும் வேண்டும். ஏனெனில் நீ அதிலிருந்து வளர்ந்துவிட்டாய். தினமும் காலையில் எழும்பும் போது, உன் செருப்பை அணிவதற்கு முன், உன் நம்பிக்கையை அணிந்து கொள். அது தான் உன்னுடைய உண்மையான ஆடையாய் இருக்கட்டும். நீ உன் நிழலை கூட நேசிக்கத் தொடங்கும் போது, உனது இருட்டில் கூட ஒளி காண்பதை தொடங்குவாய். அந்த ஒளி தான் வராகி அம்மனின் அருள். அவளது அருள் உன்னை அனுதினம் உயிரோடு வைத்திருக்கிறது. அந்த ஒளி உன் நிழலாகவே இருக்கட்டும். உனக்கு இப்போது உதவி தேவைப்படுகிற தருணமாக இருக்கலாம். ஆனால் யாரும் வராமல் போயிருக்கலாம். அதில் ஏமாற்றம் இருக்கலாம். ஆனால் உனக்குள் இருக்கும் சக்தி அந்த உதவிகளை மிஞ்சும். ஏனெனில் நீ தேவையில்லாத உறவுகளுக்கு முட்டுப்பட்டபோது, உன்னுள் மறைந்திருந்த சக்தியை அடைந்தாய். அந்த சத்தமில்லாத போராட்டங்களில் தான் நீயாக உருவாக்கப்பட்டாய். அதுவே உன் வெற்றிக்குரிய அடித்தளம். இனி நீ யாரிடம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டுமா? உன் கடந்த காலத்திடம். உன்னை பின்னடைந்த அந்த நினைவுகளிடம். உன்னை ஆழிய தவறுகளிடம். உனக்கு வரவிருக்கும் புதிய நாளை வரவேற்க, அந்த பழைய நினைவுகளை வெளியே அனுப்பு. உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் தருணம் இது. ஒரு நாள் உன்னை இழைத்தவர்கள் கூட உன்னை நோக்கி திரும்பி பார்ப்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நீ வேறு உயரத்தில் இருப்பாய். அந்த பார்வை உனக்கு பிடிக்கவே இருக்காது. ஏனெனில் நீ உன்னை உயர்த்திக் கொண்டிருப்பாய். உனக்கே உன்னை பிடித்துவிடும். அது வராகியின் வெற்றி. உன் வாழ்வில் அவள் வெற்றி பெறுகிறாள் என்றால், உன்னை உன்னால் நேசிக்க வைக்கும். நீ இனிமேல் எந்த ஒரு நடைபயணமும் பயமின்றி தொடங்கு. நிச்சயமாக ஆரம்பத்தில் கெடுவதைப் போல தெரியும். ஆனால் சற்றும் அஞ்சாதே. ஒரு நாள் அந்த பாதை உன்னை புது மலையை ஏற வைக்கும். அங்கேயிருந்து பார்த்தால், இந்த வழிகள் வெறும் சில படிகள் போலவே தோன்றும். வராகி அம்மன் உன்னிடம் இருப்பதை உணர. நெருங்கி சொல்கிறேன்.
இன்று நீ அழுதிருக்கிறாய், ஆனால் நாளை நீ சிரிப்பாய். இப்போது தவிக்கிறாய், ஆனால் நாளை நீ தூங்குகிறபோது கூட சிரிப்பாய். ஏனெனில் உன் உள்ளத்திலிருந்து எழும் அந்த நம்பிக்கை உலகையே மாறச் செய்கிறது. அந்த நம்பிக்கையின் நதியில் நீ நீந்துகிறாய். அதற்குள் எதையும் நெருங்க விடாதே. இன்று இரவு தூங்கும் முன் உன் நெஞ்சை பிடித்து நீ சொல், நான் எதையும் தாங்குகிறேன், ஏனெனில் நான் வராகியின் பிள்ளை. இந்த வார்த்தை உன்னுள் காயமாக இருந்த இடத்தில் மருந்தாக பரவி விடும். அடுத்த நாள் பொழுதில் நீ அழகு போல பிரகாசிப்பாய். அந்த ஒளி யாராலும் மறைக்க முடியாது. அது உன்னுடையது, என்றும் உன்னுடையது.